நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் சரவணா, என்னடா கேளுங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கானுங்க, மரமாரி நின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. டேய் யாரை பார்த்து கிளறாத. டேய் என்னையா பொம்பளை மரியாதை எல்லாம் பேசுறா? ஏய் பொம்பளை பேசனா உங்களுக்கு என்ன மரியாதை? மாமா பிரச்சனை வேண்டாம் மாமா, விடுங்க மாமா. என்னங்க நீங்க? உங்க மூஞ்சிக்காக தான் பாக்குறேன். இல்லன்னா இவனே டேய் இத உட்ட பேசிறப்ப பெரிய கூட யோகியன கிட்ட பேசிறீங்க. ஐயா உள்ள போய் பெரிய மனுஷங்க நீங்க பிரச்சனையை பேசி முடிவு பண்ணாம அதை நீங்களே பெருசு பண்ணா எப்படி? குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நிக்கிறது நல்லாவா இருக்கு? மாமா அவங்க மாப்பிள்ள, உங்களுக்கு மனசுக்கு ஏதோ சங்கடமா இருக்கு, அதை அவங்க புரிஞ்சுக்காம பேசிட்டாங்க, மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, என்ன ஏதுன்னு கூட நடந்தது தெரியாம அவர் கோவப்படுறத மன்னிப்பு கேக்குறத இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? அண்ணே பஞ்சாயத்தை கூட்டுனேன். பஞ்சாயத்தா? பஞ்சாயத்துல ஊரை கூட்டுறதுல, இது நம்ம குடும்ப பஞ்சாயத்து. சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர்த்தை வர வச்சு என்ன ஏதுன்னு கேட்டு இந்த பிரச்சனையை கரெக்டா முடிப்போம். அது வர எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் தம்பி, முதல்ல தமிழுக்கு போன் போட்டு அவன் எங்க இருந்தாலும் வர சொல்லு. இப்ப எதுக்கு தேவையில்லாம அவன் வர சொல்றீங்க? உங்க மாப்பிள்ள அவனை பார்த்தா வெட்டுவேங்கிறாரு, பரவாயில்லையா? அடுத்த பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்காதவன் தமிழ். அவன் இவ அக்கா மனசை கெடுத்துட்டான்னு கம்ப்ளைண்ட். என்ன ஏதுன்னு பேசி தீர்க்க வேண்டாமா? நல்லதோ கெட்டதோ சம்பந்தப்பட்டவங்க வரவழைச்சு பேசி இன்னைக்கே ஒரு முடிவு பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? எங்களுக்கும் சம்மதம் தான், கூப்பிடுங்க அவனை, நேர்ல கேப்போம். இப்படி ஒரு சூழ்நிலையில உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. சாரிமா. அண்ணே என்னண்ணே நீ இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிக்கிட்டு? நடந்த விஷயத்துக்காக நீ எப்பவும் யாருக்கும் சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மனசுக்கு பிடிச்சவங்கள நேசிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு, அது தப்பில்ல. இல்லப்பா, என்னால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அண்ணே எங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ண, ஆனா உனக்கு பிடிச்சத வேணாண்ணே. நேசிக்கிறவங்களை பெரியறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுதுண்ணே. இது வேணாண்ணே. எனக்கு நீனா உசுருண்ண. சரவண வேணும்னு உன்னை எத்தனையோ தடவை காயப்படுத்திருக்க. நீ சொன்ன பேச்சு கேட்காம நடந்திருக்க. அப்பெல்லாம் நீ என்கிட்ட பொறுமையாவும் அன்பாவும் நடந்திருக்க. அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ அண்ணன். நான் உன்னை சில சமயத்துல கஷ்டப்படுத்திருக்கலாம், ஆனா இன்னொருத்தர் உன்னை திட்டுறதையோ அவமானப்படுத்துறதையோ பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு. நீ சரவணனை அடிச்சு துரத்தி இருக்க, ஆனா உன் மேல எனக்கு வெறுப்பு வரல. சரவண உன்னை அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது நடந்துகிட்டா நான் சரவணனை வெறுத்துறவனு எனக்கு பயமா இருக்குன்னு. மீனாட்சி. ஆமாண்ண, என்ன எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்தட்டும், நான் சகிச்சுக்கிட்டு அங்க பொறுமையா இருப்பேன். ஆனா உன்னை அவமானப்படுத்தினாங்கன்னா நான் சரவணனை வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவேணும்னு பயமா இருக்குன்னு. இது ஒண்ணுதானே என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்பா அம்மா தங்கச்சின்னு இவ்வளவு நாள் வாழ்ந்தவன் நீ. கம்பீரமா தலை நிமிர்ந்து குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி உன் கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணம் அப்படி நடக்கும்னு
எனக்கு தோணலன்னு. உனக்கு எதுக்காக அவங்கள பிடிச்சது, அவங்களுக்கே அவனை பிடிச்சதுன்னா எனக்கு தெரியல. ஆனா இத வேண்டான்னு சொல்றதுல உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. காதலிச்சவங்கள பெரியற வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு தெரியும். அதே கஷ்டம் உனக்கும் இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியலன்னு. ஏய் மீனாட்சி, சேச்சா என்னப்பா நீ? நான் பண்றது தப்புன்னு. எனக்கு பிடிச்சவன நான் சண்டை போட்டு எல்லாரையும் மிரட்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா உனக்குன்னு வரப்போ அத வேண்டான்னு சொல்றமேன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு. எவ்வளவு நாள் நீ எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்றப்பவும் உனக்கு நான் திருப்பி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் ஏங்கி இருக்கேன். ஆனா இப்ப அப்படி ஒரு வாய்ப்பு வரப்போ திரும்ப உன்கிட்ட வந்து நின்னு அண்ணா எனக்காக விட்டு கொடுத்துரு, நம்ம குடும்பத்துக்காக விட்டு கொடுத்துருன்னு கேக்குறப்போ எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு. உனக்குன்னு நீ சட்ட செருப்பு வாங்கினதா கூட எனக்கு ஞாபகம் இல்ல. முத தடவையா நீ ஆசைப்பட்டு ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன். அத வேண்டான்னு சொல்ற இடத்துலதான் நான் இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு. எல்லாருமே நான் சொன்னா நீ கேப்பேன்னு நம்பிட்டு இருக்காங்க. இது வேண்டான்னு உன்கிட்ட சொல்றாங்க. எங்க அண்ணனுக்கு பிடிச்சத வேண்டான்னு சொல்ற வேதனை என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்கெல்லாம் உன்கிட்ட இததான் சொல்றாங்க. அவங்க சொன்னதை நான் கிட்ட சொல்லிடுறேன். உனக்கு அது பிடிக்கலன்னா எடுத்துக்காத, தூக்கி போட்டுடு. உன் மனசு சொல்றத கேளுன. நான் வரேன். மீனாட்சி, என்னை விட நான் உன்னை மதிக்கிறேம்மா. நல்லது கெட்டது எதுண்டு என்னை விட உனக்கு நல்லா தெரியும்னு நம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சொல்லுமா, அண்ணன் என்ன செய்யட்டும்? வேணாண்ண, அவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்காத. எனக்கு நிஜமா தெரியலன்னு. என்ன சொன்னாலும் அண்ணன் தப்பா எடுத்துக்கிற மாட்டேன். நீ சொல்றதுனால அந்த முடிவை நான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓ விருப்பத்தை நீ சொல்லு, முடிவை நான் எடுத்துக்கிறேன். இது வேணுமா வேணாமா? வேண்டாண்ண. சரிம்மா, இப்போ அண்ணா நீ போடா, நான் பேசிக்கிறேன். என்னால் நம்பவே முடியல. எப்படி இப்படி ஒருத்தனை போய் ஒரு விஷயத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்க. நானோ அப்பாவோ அம்மாவோ காதலுக்கு எதிரானவங்க கிடையாது. அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா அதுல எங்க 3 பேர் அளவுக்கு
வேற யாருக்கும் சந்தோஷம் இருக்க முடியாது. எல்லாம் ஓகே, 2 விஷயம் இடிக்குது. ஒன்று நீ கட்டிக்க போற ஆளு, இன்னொன்று நீ கட்டிக்க போறவன் என் பொண்டாட்டியோட அண்ணன். இதை பத்தி கூட அப்புறம் பேசுவோம். எப்படி இப்படி ஒரு ஆளை போய் உன் ஸ்டைல் என்ன, உன் அழகு என்ன, எவ்வளோ ஒரு எலைட்டான ஆள் நீ போய் இப்படி ஒருத்தனை, அதத்தான் எங்களால யாராலையும் ஏத்துக்க முடியல. மாப்பிள்ள பிரச்சனை பண்ணப்ப இவன் அவனை அடிச்சு உதச்சு தூக்கிட்டு வந்தான். அதுல நீ ஏதோ இம்ப்ரெஸ் ஆயிருப்பன்னு நினைக்கிறேன். உதவி பண்ணா நன்றி சொல்லு, அதுக்காக உதவி பண்ணவங்களாம் காதலிக்கணும்னு அவசியமே இல்லை. இங்க பார், நானே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 2ஆவதா நடக்கிற உன் கல்யாணம் உனக்கு பிடிச்ச, நீ லவ் பண்ற ஒருத்தனாதான் இருக்கணும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். நானே இதை வேணான்னு சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன காரணம் கூட இருக்காது. இங்க பார் சௌந்தர்யா, அவன் கூட உன்னால ஒரு நாள் கூட குடும்பம் நடத்த முடியாது. அவன் வேற, நீ வேற. உங்க 2 பேருக்கும் மேட்சே ஆகாதுடி. எதிர் சைட்ல இருக்கிறவங்க மேல அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும், ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமா இருக்காது. அது மட்டும் இல்ல, நீயே யோசிப்பாரு. நம்ம அம்மா மீனாட்சி மெட்ராஸ் திட்டாங்கன்னா தேவையில்லாம கல்லடக்குறிச்சியில உனக்கு இங்க பிரச்சனை, இங்க உனக்கு பிரச்சனைனா அங்க எங்க 2 பேருக்கு என்ன நடக்கும்? தேவையில்லாத குழப்பம்தான். உனக்கே நல்லா தெரியும், அம்மா சொல்ற எதையும் அப்பா கேட்க மாட்டாரு, அப்பா அம்மா சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல 3 பேரும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்த சொல்றோம். ஏன்? நம்ம அப்பா எடுத்துக்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் வேணான்னு சொல்லுவாரா? அவருக்கே இது எங்கேயோ தப்புன்னு தோணும் போது தானே இது வேணா நடமுடிக்கிறாரு. தமிழ் ஒரு கிராமத்து ஆள் சௌந்தர்யா, அவன் உன்னோட செட் ஆகுறது எப்படி யோசிச்சாலும் அது சரியே ஆகாது, வராது. அஃப்கோர்ஸ் இதெல்லாத்துக்கும் மீறி இது உன்னோட வாழ்க்கை, இதுல முடிவெடுக்க வேண்டியது நீதான். தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளு. நாங்க உனக்கு தப்பு நினைக்க மாட்டோம்டி. பஞ்சாயத்து அது இது இந்த மாமனுக்கு வேற காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. தயவு செஞ்சு அதுல எங்களை அவமானப்படுத்திடாத. அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் வரேன். இப்படி சொந்த வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து பண்ண வேண்டி வரும்னு சத்தியமா நான் கொஞ்சம் கூட நினைக்கல. மருமகளுக்கு தாலி கோக்கிற ஃபங்க்ஷனும் நலுங்கும் நல்லபடியா நடத்தணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் இந்த ஃபங்க்ஷனையே நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். சில சங்கடங்கள் நடந்துருச்சு, யாரும் எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம். அடிச்சாலும் பிடிச்சாலும் எல்லாரும் ஒரே குடும்பம். எங்களுக்கு மாப்பிள்ளை மேல எந்த கோபமும் கிடையாது. என்னைய மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை, மன்னிப்பெல்லாம் தேவையில்லை. உங்க கோபம் நியாயமானதான், எங்களுக்கு அது புரியுது. இல்ல மன்னிப்பெல்லாம் தேவையில்லை மாப்பிள்ளை, நடந்த விஷயத்தை நாங்கள் மறந்துட்டோம். இப்போ அது பிரச்சனை இல்லை. தமிழ் சௌந்தர்யா விஷயத்துல இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க யாரையா முடிவு எடுக்கிறதுக்கு? தங்கச்சி மாப்பிள்ளைக்கு ஆரம்பத்திலிருந்தே எங்க மேல பெரிய மரியாதை கிடையாது. நாங்க எதை பண்ணாலும் அதை தப்பாவே பாக்குறாப்புல. மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது என்னமா, இப்ப நாங்க தன்மையா பேசிக்கிட்டு இருக்கோம். முடிவெடுக்க நீங்க யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நான் ஒன்றும் தப்பா சொல்லல, சீரியஸா தான் கேட்கறேன். பொண்ணை பெற்றவங்களும் பையனை பெற்றவங்களும் இங்க இருக்கோம். இதுல நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? இதுல நாங்க யாருங்க முடிவெடுக்கிறதுக்கு? உங்களுக்கே முடிவெடுக்க ரைட்ஸ் இல்லைன்னு சொல்றோம். நீங்க எங்களை கேட்குறீங்க? இவங்க 2 பேரும் உங்களை கேட்டா காதல் வச்சாங்க. காதல் அது இதுன்னு பேசாதீங்க. சரி, காதல்னு சொல்ல. உங்களை கேட்டா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகுனாங்க. இதுல நாங்க தலையிட வேணாம்னா நாங்க தலையிடல.
வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள கோச்சிட்டு போறாரு. அவரை நிப்பாட்டு வச்சு சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கோம். தங்கச்சி, உன் புருஷன் நாங்க 2 பேரும் ஏதோ பிரச்சனை பண்ண போறதாகவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கோச்சுக்காதீங்கண்ணே. இதை பாருமா, இவங்க 2 பேருமே வளர்ந்தவங்க. வேணும் வேணாங்கிறத நாம இங்கேயே பேசி முடிவெடுக்கிறது தான் நல்லது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை இந்த இடத்திலேயே முடிவு பண்ணுவோம். எதுவா இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளேயே நடந்ததா இருக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இவ ஏதோ அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டா. அவளுக்கு நாங்க தெளிவா புரிய வச்சிருக்கோம். வேணும்னா அவகிட்ட கேளுங்க. ஏப்பா வைத்தியநாதா, நீ என்ன சொல்ற? நான் சொல்லி யார் இங்க கேட்க போறாங்க? ஏதோ ஒண்ணு நீங்களே முடிவு பண்ணுங்க. தங்கச்சி, என்னம்மா? பொண்ணு கொடுத்த இடத்துல பொண்ணு எடுக்கிறது சரியா வராதுண்ணே. என் பிள்ளைகிட்டயும் தெளிவா பேசிட்டேன். நீங்க வேணா அவங்ககிட்டயே கேளுங்க. நல்லதா போச்சு. 2 பக்கமும் அடம் பிடிக்காம சம்பந்தப்பட்டவங்ககிட்டயே கேட்டுக்குங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சம்பந்தப்பட்ட 2 பேரும் நல்லா கேட்டுக்குங்க. உங்க விருப்பம் என்னங்கிறத தெளிவா சொல்லுங்க. ஏம்மா, நீ என்னம்மா சொல்ற? சொல்லுமா. பயப்படாம சொல்லுமா. நமக்குள்ள தானே பேசிக்கிறோம். எதுக்கு யோசிக்கிற? தைரியமா சொல்லு. எனக்கு தமிழ் பிடிச்சிருக்கு. தமிழை தான் நான் கல்யாணம் பண்ண விரும்புறேன். என்ன தமிழ், பொட்ட புள்ள இதுதான்னு அவ மனசுல உள்ளதை தைரியமா வெளிப்படையா சொல்லிட்டா. நீ என்ன நினைக்கிற சொல்லு. ஏன்பா, அந்த பொண்ணே பளிச்சுன்னு சொல்லிருச்சு நீ வேணும் சொல்லி. இதுக்கு மேல நீ யோசித்தா என்ன அர்த்தம்? பயப்படாம சொல்லு. மாமாக்கள் நாங்க இருக்கோம். மாமா, இதில் என் விருப்பத்தை விட என் வீட்டில் இருக்கவங்க ஏப்பா, இந்த மாதிரி வள வள கொல கொலன்னு பேசாத. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கட்டிக்க இஷ்டம்னு அந்த பொண்ணு தெளிவா சொல்லிருச்சு. நீ அதை கட்டிக்க முடியுமா முடியாதா? இல்லை மாமா, நான் அது நான் அவங்கள கட்டிக்கிற சூழ்நிலையில் நான் இல்லை. சூழ்நிலையில இல்லையா? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? முடியுமா முடியாதா? என்னால் முடியல. என்னது? முடியாது மாமா.